Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆரி பிரைடல் ப்ளவுஸ் வந்து டிசைன் ஷீட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டிசைன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் கொஞ்சம் வரைஞ்சி தர முடியுமான்னு எனக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் நிறைய டிசைன் ஷீட்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு 7-8 டிசைன் ஷீட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஆன்லைன் ஆர்டரு. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் ரெடி பண்ணது பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு ஹேண்டு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக. அதேமாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் ஷீட்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ராயிங் பண்ணி கொரியர் பண்ணுறேன். அண்டு சென்னை லோக்கலாக இருந்ததுன்னா டம்ஸோ, ஸ்விக்கி அந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பண்ணித்தரேன். அண்ட் அதேமாதிரி நீங்களும் கூகுள் பேயில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வரைஞ்சி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் நீங்கள் இப்போ நெட்லேருந்து எடுக்கிறீங்க, அதாவது கூகுள்லேருந்து ஒரு டிசைன் எடுக்கிறீங்க, எனக்கு இந்த டிசைன் தான் வேணும், எனக்கு இதே மாதிரி வரைஞ்சி கொடுங்க அப்படின்னா இதே மாதிரியே நான் வந்து வரைஞ்சி உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து நான் ஒரு 7-8 டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். பேக் நெக் அண்ட் ஹேண்டு, ஃப்ரண்ட் நெக் எல்லாமே வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ டிசைன் வந்து என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் நெக்கு. ஸோ பேக் நெக்கில் வந்து ஃப்ளவர் மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து லோடிங்லாம் கொடுக்க இது மாதிரி வேணும் அப்படின்னாங்க. இது வந்து அவங்களோட நெக்கு மெஷர்மெண்ட்டு. ஸோ அவங்க நெக்கு மெஷர்மெண்ட் எனக்கு கொடுத்ததுனால ஸோ அதை வச்சு நான் வந்து இது மாதிரி உங்களோட நெக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அது கொடுத்தாலும் பண்ணித்தருவேன். இல்லை நார்மலாக வந்து எல்லாருமே 34, 36, 42 அந்த மாதிரி சைஸ் கொடுத்துட்டிங்கனாலும் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெக்கு ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளவுஸ் பேட்டர்னில் வந்து நீங்கள் அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பட்டர் பேப்பரை தனியாக இந்த பார்ட்டு மட்டும் எடுத்து நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வந்து தனித்தனியாக பேட்டர்னாகவும் நீங்கள் வந்து வச்சுட்டு வரலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் பிரிண்ட் போடும்போது இப்படியே வச்சு அப்படியே பேக்கில் வச்சு போடாமல் பார்ட்டாக போடுங்க. ஸோ இந்த பார்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க, இந்த பார்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க, இந்த பார்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க, இந்த பார்ட்டு தனியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பேக் நெக்கில் நீங்கள் பார்ட்டாக போட்டிங்க அப்படின்னா அது சின்ன நெக்காக இருந்தாலும் இந்த டிசைன் யூஸ் ஆகும், பெரிய நெக்காக இருந்தாலும் இந்த டிசைன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சின்ன நெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுறீங்க, சென்டரில் இருந்து கொண்டு போங்க. இப்போ சென்டரில் ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இதோட சின்ன நெக் இருக்குது அப்படின்னா இதோட கூட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு வேணான்றது விட்டுடலாம். இல்லை பெரிய நெக்காக இருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. அண்டு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதுதான். ஃப்ரண்ட் நெக்கும் நான் கொஞ்சம் நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு 7 இன்ச்சு வரும், ஒரு சில பேர் 8 இன்ச்சு வைப்பாங்க, ஒரு சில பேர் 6 இன்ச்சு வைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பார்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த உங்களோட இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸில் ஒரு நெக் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த பார்ட்டுக்கு பக்கத்தில் இது நீங்கள் வச்சு பிரிண்ட் போட்டுப்பீங்க. ஸோ இப்படி வச்சு பிரிண்ட் போட்டுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே அதாவது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது சின்னதாக வரும் டிசைனு, நம்ம அதை வந்து ஜூம் பண்ணி பெருசு பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நமக்கு ஐடியாவே இருக்காது, ஐயோ நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் ப்ளவுஸில் ட்ரா பண்ணும்போது சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அப்படி தெரியாது. நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிருக்கோம். இது எந்த ப்ளவுஸ்க்குன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரீ ஹேண்டில் வரைகிற ட்ராயிங் அதில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டுக்கு வந்து நான் வந்து இது வந்து ஒரு 8 இன்ச்சு ஹேண்டு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு 11 இன்ச் ஹேண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல இதை போட்டிங்களா, இந்த ஒரு இதை எடுத்து நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதை எடுத்து இங்கே போடும்போது அப்போ உங்களுக்கு அந்த ட்ராயிங் வந்து வந்துடும். எப்பவுமே வந்து ட்ராயிங் வந்து ஸ்கேல் வச்சு ஹேண்டை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் கூட தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரில் ஃப்ரீ ஹேண்டில் இது பட்டர் பேப்பர் மேலே வச்சு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில ஹேண்ட் வந்து பெருசாக இருக்கும், ஒரு சில ஹேண்டு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ஏன்னா அதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம இப்படி போடும்போது கட்டாயமாக இங்கே கொஞ்சம் கேப் வரும். அப்போ நீங்கள் இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டு இந்த ஃப்ளவர் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிசைனு. ஸோ அடுத்த டிசைன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 பீகாக்கு. இதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து இப்போ நீங்கள் ஒரு பேக் நெக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து பார்ட் நெக்காகவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு பீகாக்கு மட்டும், அதாவது இந்த சென்டர் பகுதியை தனியாக பாதியாக வந்து வரைஞ்சிக்கோங்க.
வரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இது பாதி தனியாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இன்னொரு பேப்பரில், இன்னொரு பட்டர் பேப்பரில் இது ரெண்டுமே பாதி பாதியாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் நெக்கில் வந்து என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம், அதாவது ரைட் சைடு இந்த பக்கம் பீக்காக்கோட மூக்கு இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி பிரிண்ட் போடணும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் சென்டர் பொசிஷன் ப்ளவுஸில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் பார்த்ததுக்கு இப்படி பட்டர் பேப்பர் திருப்பி வச்சுட்டு கார்பன் போட்டு இந்த பக்கம் அடிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு நெக் டிசைன் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. இப்போ நான் இந்த ட்ராயிங், இந்த பாடி பொசிஷன் ட்ராயிங் வந்து ஒரு சில பேருக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பெருசாக, இப்போ ரொம்ப பெரிய குண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 2 மீட்டர் துணி இருக்கும், ஸோ ரொம்ப பெரிய சைஸ், அப்போ இந்த டிசைன்ஸ் வந்து வராது. இது கூட ஓரளவுக்கு வந்துடும்னா இது வராது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த சின்ன சின்னதாக இருக்கிறத நம்ம தனியாக ஒரு பார்ட் எடுத்து ஒரு ஃப்ரீ ஹேண்டில் அதே மாதிரி வரைஞ்சிட்டு, இப்போ நான் ஆல்ரெடி பேக்கில் வரைஞ்சிட்டேன், நீங்கள் அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் மேலே வச்சு தான் ட்ராயிங் பண்ண போகிறீங்க. ஸோ அது மாதிரி வரைஞ்சிட்டு அதை தனியாக எடுத்து நீங்கள் இங்கே ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேக் டிசைன். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து ஹேண்டு பார்ப்போம். ஹேண்டு வந்து இதுதான் ஹேண்டு. நான் அந்த 2 பீக்காக் பேக் நெக்கு எப்படி போட்டேன்னா, அந்த மாதிரி இந்த 2 பீக்காக் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நான் ஹேண்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடி டிசைன் போடாமல் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, கட் ஒர்க் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உள்ள சுகர் பீடு அது அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இது உள்ளே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை கட் ஒர்க் மாதிரி கொடுத்ததாலும் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹேண்டு. அண்டு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக்கில் என்ன கொடுத்துருக்கணும், சேம் ஒரே பீக்காக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது இன்னொரு டிசைன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இன்னொரு டிசைன் பார்ப்போம். இது 2 டிசைன் ஆகிடுச்சா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைனு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 5 கிராண்ட் டிசைன் அண்டு 3 சிம்பிள் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் ஆர்டரு. அதனால் நான் ஃபுல்லாக வந்து பேக் நெக் எல்லாமே வந்து ஹெவி ஒர்க்காகவும் 5 டிசைனில் சின்ன சிம்பிள் டிசைனில் பேக் நெக் எல்லாமே வந்து பார்டர் மாதிரியும் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து 3வது டிசைன். அதாவது ஃபஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டைப் பார்த்துருப்போம், அடுத்து வந்து ஒரு பீக்காக்கு, இப்போ வந்து பட்டர்ஃப்ளை டைப்பு. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்ஸில் வந்து நெக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வி நெக் மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். பேக்கில் வந்து இது ஃபுல்லாக இந்த கொடி மாதிரி வந்துட்டு, ஸோ இங்கே ரெண்டுமே வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து வரா மாதிரி, அண்ட் இங்கே சென்டரில் பார்டர்லேயும் பட்டர்ஃப்ளை இப்படி வரா மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்டும் இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு கொடி டைப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கொடி டைப்பில் போயிட்டு, ஸோ இங்கே பட்டர்ஃப்ளை வந்து வரா மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அண்ட் இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பட்டர்ஃப்ளை வரா மாதிரியும் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 பட்டர்ஃப்ளை, 6 பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு அண்ட் அதே மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் எப்பவுமே இந்த ரைட் சைடில் தானே வரும். ஸோ அதனால் ரைட் சைடு வந்து நான் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எப்பவுமே தப்பு பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷோல்டரில் வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து ஒர்க் போடுங்க. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தப்பாக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஷோல்டரில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு இந்த கர்வ் எப்படி வருது, இந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃப்ரண்ட் நெக் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 3வது டிசைன். ஸோ 4வது டிசைன் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒரு ஹெவி ஒர்க்கு தான். ஸோ டோட்டலாக அவங்க வந்து 5 ஹெவி ஒர்க்கும் 3 ஸ்மால் டிசைன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த டிசைன் பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டோலியில் தூக்கிட்டு போகிற மாதிரி அதாவது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 2 பீக்காக் இங்கே வரா மாதிரியும் ஒரு ராணியை வந்து டோலியில் தூக்கிட்டு போகிற மாதிரி டிசைன்ஸு. ஸோ பேக்கில் வந்து போட் நெக்கு. ஸோ இதெல்லாமே வந்து லீஃப் டைப்பில் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அவங்க என்ன வேணாலும் ஸ்டோன்ஸ் வச்சு என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், அது அவங்க விருப்பம். ஹெவி ஒர்க்காக, அதாவது இந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே கூட லோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட டிசைன்ஸ் தான். ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், பெரிய பொம்மையை வந்து டோலியில் தூக்கிட்டு போகிற மாதிரி 2 ஆட்கள் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அந்த கீழெல்லாமும்
கீழே வந்து ஏன் கேப் விட்டுருக்கேன்னா அவங்க ஏதாவது ஃபில் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக விட்டுருக்கேன். ஸோ பேக் நெக்கில் என்ன கொடி மாதிரி கொடுத்துருந்தனோ அந்த லீஃப் ஒர்க் மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 3 ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று நான் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி. ஸோ அதே டிசைன்ஸ் தான் இது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச் அதில் இதுக்குள்ளே என்ன ஃபில் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய டிசைன்ஸ்குள்ளே பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். அந்த கொடி டிசைனே வந்து ஃப்ரண்ட்டை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் சேமு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் பேக் ஃபுல் ஒர்க்கு இது. ஸோ இதுவும் வந்து ஹெவி ஒர்க்கு தான். இது எல்லாமே வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நாங்கள் 3rd லெவல் ஒர்க்கில் வந்து சொல்லித்தருவேன். ஒரு மாதிரி லோடிங் ஸ்டிச்சு டபுள் ஷேடடில் வரும். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன்ஸ் தான் வந்து பட்டர் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஹெவி ஒர்க்கு. இது வந்து ஃபுல் நெக்குக்கு அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நான் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக வரா மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு பொசிஷன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக வரா மாதிரி. ஸோ அவங்க வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஃபுல்லாக போட்டுக்கிறதால போட்டுக்கலாம். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். இல்லை இந்த ஹாஃப் மட்டும் போதுனாலும் இந்த ஹாஃப் மட்டும் அவங்க போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக குட்டியாக இல்லாமல் பெரிய பெரிய ஃப்ளவராக போட்டிருக்கேன். அங்கங்கே சின்ன பூ போட்டிருக்கேன். ஒன்று தான் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம ஜர்தோசி ஒர்க்கு அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஹேண்டு அதனால தான் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வந்து நான் ஹேண்டுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த லீஃப்லாம் வந்து சேம் அதே தான். ஸோ அந்த நம்ம பேக்கில் என்ன லீஃப் கொடுக்குறோமோ அது எல்லாமே இந்த லீஃப்குள்ளே வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 5 டிசைன்ஸ் ப்ரைடல் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒன்று வந்து இந்த மாடல் அண்ட் இன்னொன்று வந்து டோலியில் தூக்கிட்டு போகிற மாதிரி, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை டைப்ஸு அண்ட் அது ஃபுல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இன்னொன்று அடுத்து நம்ம சிம்பிள் ஒர்க்கு பார்ப்போம். ஸோ சிம்பிள் ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 டிசைன் நான் 2 பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரே டிசைன் 2 டிசைனும் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னொரு டிசைன் சிங்கிளாக ஒரு பேப்பரில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது பீட்ஸ் மட்டும் வச்சு போடுற மாதிரி பண்ணலாம், இல்லை ஜர்தோசியும் வச்சு பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்டு ஸ்கேலப் டைப் டிசைனு, அதேமாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்கேலப் டைப்பு, ஹேண்டுக்கும் அதேமாதிரி ஸ்கேலப் டைப்பு கொடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து இந்த ட்ராயிங்கு. நெக் நம்ம போட் நெக் பார்த்துருப்போம் அண்ட் பாட் நெக் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த நெக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு இது வேறு ஃப்ளவர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோடிங் ஃப்ளவர், இது வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவரு. இந்த டிசைன் இதுதான் பேக் நெக்கு. ஹேண்ட் வந்து இந்த ஹேண்டு ஷார்ட் ஹேண்டு தான், ரெண்டுத்துக்குமே ஷார்ட் ஹேண்டு தான். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த பொசிஷன் வி நெக்கு ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சிம்பிள் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ப்ளவுஸ் பார்ப்போம், இன்னொரு டிசைன் பார்ப்போம். இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்டர் வந்து நல்லா பார்டர்லேருந்தே பார்டர் பெருசாக போட்டுட்டு டிசைன் போட்டுக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்டருக்கு இங்கேருந்தே நம்ம போடுற மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் பார்டர் வந்துடும், அதுக்கப்புறம் டிசைன் வந்துடும். ஸோ அவங்க இஷ்டம், அவங்க என்ன ஃபில்லிங் வேணாலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு அண்ட் அதே மாதிரி ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஹேண்டு சேம். இந்த பேக் நெக்கில் என்ன பண்ணிருந்தோம் அதே தான் ஹேண்டு. ஸோ இது ஒரு டிசைன் ஆகும். ஸோ சிம்பிள் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் சிம்பிள் டிசைன் அண்ட் 5 வெரைட்டிஸ் ஆஃப் கிராண்ட் டிசைன் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் பண்ணி நாளைக்கு இதை நாங்கள் கொரியர் அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிசைன்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நியூ டிசைன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். பை பாய். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நியூ ப்ளவுஸ் நிறையா இருக்குது, வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பை பாய்.